guys, welcome back to my YouTube channel. ஸோ இன்றைக்கி என்ன vlog அப்படின்னா டே இன் மை லைஃப் விதவுட் மை அம்மா. அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ இருக்கு அம்மா வந்து ஊருக்கு போயிட்டாங்க நேற்று. அம்மாவும் அப்பாவும் நானும் அண்ணாவும் வந்து தான் இருக்கோம் வீட்டில். ஸோ இன்றைக்கி நான் சாப்பிட்றதுக்கு வீட்டு வேலை நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அண்ட் வந்து கொஞ்ச நாள் வீடியோ வரதில்லை, அது எனக்கு தெரியும். அண்ட் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன்ஸ் வீடியோ வரதில்லை. ஸோ இனிமேல் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் கி கண்டினியூஸாக வீடியோ வரும் அப்படி. எஸ், பாத்திரம்லாம் விளக்கியாச்சு. ஆனாலும் ஒரு பாத்திரம் இப்பயும் இருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சரி சாம்பார் அண்டு சாப்பாடு பண்ணலாம், சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் அக்காவோட வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பருப்பு வந்து வச்சாச்சு, சாம்பாரோட பருப்பு வந்து வச்சாச்சு. 4 விசில் வரணும் இது. ஸோ உண்மையில் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணலாம் வாங்க. ஸோ எஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே எனக்கு இவ்வளோ போதும். ஸோ நான் இதை கட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து 4 விசிலும் வந்துருச்சு. ஸோ இதையும் இறக்கிட்டு ஸோ இன்னும் பண்ணலாம். மெட்ராஸ் அக்கா சமையல் பார்த்து பண்ணலாம். அவங்க என்ன இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓ, பீன்ஸும் இருக்குது, பீன்ஸும் கட் பண்ணிடுறேன். ஓ எஸ், தெரியுதா? செட் பண்ணிக்கிறேன். மெட்ராஸ் அக்கா வந்து சொன்னாங்க ஃபஸ்ட்டு வந்து கடுகை போடணும்னு சொல்லிட்டு. ஸோ கடுகு போடலாம். அவங்க சொன்ன சில விஷயம் என்கிட்ட இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாகவே. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க ஏதோ சொன்னாங்க, காஞ்ச மிளகா சொன்னாங்க. எங்கள் அம்மா எங்கேயோ வச்சுருக்காங்க, ஆனால் எனக்கு கிடைக்கல. ஸோ நல்லா இது வந்து நல்லா வெடிக்கட்டும். கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும்.
கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. ஸோ அவங்க வந்து கருவேப்பிலையும் போட சொன்னாங்க. ஆனால் அதுவும் என்கிட்ட இருக்குது, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அவங்க வந்து ஹிங் போட சொன்னாங்க. என்ன சொல்லுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எல்ஜி பிராண்டோடது ஹிங்குன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். ஸோ இதுவும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக என்ன சொல்கிறது, மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். போதும். ஸோ இதெல்லாமே பண்ணிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் நான் என்னென்னலாம் நறுக்கி வச்சுருக்கணும் எல்லாத்தையுமே போடணும். இப்போ வந்து கீழே நான் வச்சு கட் பண்ணதுனால ஏன்னா யாரும் நினைக்காதீங்க அது வந்து க்ளீனாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கீழே தான் வச்சு கட் பண்ணுவோம். அண்டு இது ஆல்வேஸாக க்ளீனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இதில் என்னென்னலாம் போட்டிருக்கேன்னா வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ், இது 4 வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் கேரட் மட்டும் தான் சாப்பிடுவோம், பீன்ஸ் கூட சாப்பிட மாட்டோம். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுப்போம். அதனால தான் நான் பீன்ஸையும் நான் வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு 4-5 பீன்ஸ் மட்டும் தான் போட்டேன். சரி, வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாது. மெட்ராஸ் சமையல் அக்காவை பார்த்துட்டு வரேன். அக்கா வந்து சாம்பார் பொடி போட்டாங்க, நானும் போடலாம், 2 ஸ்பூன் போடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடலாம். அவங்க சொன்னாங்க, நான் கம்மியாக தான் போட போகிறேன். ஏன்னா நான் ஜாஸ்தியாக வைக்கிறேன், அதனால இது 2 ஸ்பூன் போட்டு வச்சா தேவைக்கேற்ற மிளகா பொடி போடணும். நாங்கள் காய் சாப்பிட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரு 1.5 எடுத்துக்கிறேன். இன்னும் ஜாஸ்தி காரம் வேணும்னு சொல்லிட்டு அண்ணா சாப்பிட மாட்டான், ஏன்னா நான் கூட முடியல. அதனால சரி இதில் போட்டு இது வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறது. ஒரு விஷயம், அவங்க தக்காளியே போடல, ஆனால் நான் தக்காளி போட்டிருக்கேன் தெரியுமா. இது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம். சாம்பாருக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, இந்த பெரிய கிளாஸ் வந்து எடுத்துருக்கேன், 1 கிளாஸ். அதுக்கப்புறம் இவ்வளோ 1/2 எடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ கடாயில் பண்ணுறதுனால நான் வந்து இவ்வளோ எடுத்துருக்கேன். எஸ், ஆல்மோஸ்ட் ரெடி. இது வந்து இப்போ 50% வேகட்டும். அது வரைக்கும் நான் எனக்கு டீ வச்சுக்கிறேன். டீ பார்த்தீங்களா, அவங்க நல்லா வந்திருக்கல. நல்லங்க, இது வெந்துருச்சு இல்லையான்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஸ்பூன் தான் போட்டோம். ஆமாம், வெந்துருச்சு.
இது வந்து இப்போ இந்த கரண்டியால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இப்படி பட்டிக்கிறேன். என்னங்க பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து இப்போ வந்து நான் டீயும் வச்சுட்டேன். அண்ட் வந்து இது வந்து எவ்வளோ குக் ஆகிக்கிறேன்னு பார்க்கலாமா? ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று கரண்டி விட்டு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. எஸ் டன். ஸோ இதில் இன்னும் நான் உப்பு போடல. ஸோ அதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கலக்கி கொஞ்ச நேரம் பாயில் ஆக விடலாம். அண்ட் இதை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு பண்ணலாம். வாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லி ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா ஐயோ எனக்கு ஜாலியாக இருக்குது. நல்லா வந்திருக்கு சாம்பார். ஸோ சாப்பாடு வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து ஆம்லெட் போட போகிறேன். அண்ட் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ஈவினிங் சாப்பிட்றதுக்கு ப்ரெட். இப்போ டீ ரெடி பண்ணி குடிக்கவே இல்லை, அது ஒரு பக்கமாக கிடக்கு. சரி வாங்க, என்ன இது கட் பண்ணிட்டு ப்ரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகலாம். எஸ் கைஸ், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டேன், சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ப்ரெட்டு வந்து சூடு பண்ணிட்டேன். இந்த ஆம்லெட் வந்து இப்போ பண்ணிட்டு அதுவும் ஆகிடுச்சு. நாங்கள் என்ன இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரெடி ஆகலாம். இன்னும் டைம் ஆக போகுது, அதனால் அதான் முடிஞ்சிச்சு. கேஸ் ஆஃப், வாங்க போகலாம். எஸ் கைஸ், லன்ச் ரெடி ஆகிடுச்சு, நானும் ரெடி ஆகிட்டேன், டைம் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி என்ன மிஸ்டேக் நடந்துச்சுன்னா, எங்கள் அப்பா கிட்ட வந்து நான் ஒரு கிளாஸ் அரிசியை விட நான் கம்மியாக தான் வச்சேன். ஸோ எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு நான் கேட்டேன். எங்கள் அப்பா சொன்னாங்க 5 கிளாஸ் அப்படின்னு. எங்கள் அப்பா ஐ திங்க் வந்து நான் சோறு வந்து ஸ்டீம் குக் பண்ணுவாங்கள்ல, குக்கர் இல்லாமல் அதில் வைக்கிறேன்னு நினச்சி 5 கிளாஸ் சொன்னாங்க. நானும் சரி 5 கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு நானும் 5 கிளாஸே வச்சிட்டேன். சரியா? அது இப்போ என்ன ஆச்சுன்னா குழஞ்சிடுச்சு. இல்லைங்க, எங்கள் அக்கா கால் பண்ணாங்க. வெயிட். என்ன கைஸ், காலையில் சொன்ன அக்கா கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமில் நான் வரேனா, காலையில் சொல்லிட்டு நைட்டு என்னன்னா கிளம்ப எங்கள் அம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க என் கூட. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கவே எனக்கு டைமே இல்லை. சரியா? நான் வீடியோ எடுத்தேன்னா இன்னும் நான் லேட் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு டைமே இல்லை. ஸோ இப்போ என்னென்னா நான் ஆஃபீஸில் வந்துட்டு வீட்டில் வந்து சாப்பாடெலாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து என் தங்கச்சி வீட்டில் வந்து எனக்கு டின்னர். ஏன்னா இன்றைக்கி வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எஸ். ஸோ இப்போ அவள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். மது, இந்த வீடியோ அவ்வளோதான். தங்கச்சி வீட்டில் என் டின்னர் வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.